ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் டைரி. இப்போ நம்ம எப்படி வீட்லேயே மோமோஸ் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா, உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சால் தான் மோமோஸும் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வரும். இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டைக்கோசு, ஒரு கேரட், 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசு இந்த மாதிரி நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக நல்லா நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கேரட்டை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நல்லா நறுக்கிக்கணும். இந்த மாதிரி 3 வெங்காயத்தையுமே நல்லா நறுக்கிக்கோங்க. இதையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மிளகாவே நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம நறுக்கி வச்ச மிளகாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச முட்டைக்கோசையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிளறிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ வந்து துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற அளவுக்கு பண்ணக்கூடாது. பூரி மாவு பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு உருண்டை சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிராக் கூட விழுகாமல் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிராக் கூட இருக்கக்கூடாது. சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மைதா போட்டு உருண்டையை வந்து இந்த மாதிரி 2 பக்கம் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டான இதில் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை போட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்து பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டெப்பாக பண்ணால் தான் நல்லா அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது வேகும்போது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா அழுத்தம் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்தது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கணும். இதேமே அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிறதுல வந்து தண்ணி ஊற்றி அந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவி நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் அதில் வைக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா 30 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 தக்காளியை கீறிக்கலாம். இதோட ஒரு 7-8 மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அந்த தக்காளியில் உள்ள மேல் தோலை வந்து நல்லா எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம்.
நம்ம வேக வச்ச தண்ணி ஊற்றியே நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் ரெடி ஆகிருக்கும். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மோமோஸையுமே எடுத்துக்கலாம். டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே உள்ள ஸ்டஃபிங்லாம் சூப்பராக வெந்திருக்கு. கடையில் வாங்குற மாதிரியே சூப்பரான மோமோஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.